மீராமா ஐயா மீராமா எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நல்லா தெரியும் தெய்வம் இருக்கு இருக்குயா இருக்கு நீ எல்லாம் இருக்கிறப்ப அந்த யமன் இவ்வளவு சீக்கிரமா கூட்டிட்டு போக மாட்டேன். புரியுதா? அழாத அழாத. என்ன துர்கா, நான் கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு சொன்னேன். இப்போ நீ வந்திருக்க. சரி, இனிமே என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக கூடாது. சரிங்க. மீரா? மீராதான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா. உண்மை சொல்லணும்னா நான் உங்க முன்னாடி உயிரோட நிக்கிறதுக்கு காரணமே மீராதான். இந்த கூவத்துல குதிச்சு நானும் உன்கிட்ட வந்துடுறேன். இனி எதுக்கு பவானி, எதுக்கு? என்ன விடு, போ போ, விடு என்ன விடு. வீட்டுக்கு போனோம். என்ன பண்ண நீ? யாரம்மா நீ? உன்னதான் நான் கேட்கிறேன். யாரம்மா நீ? நானா? மீரா? நான் சாமி. தெய்வம், கடவுள், அப்புறம் என்ன வேணாலும் வச்சுக்கோ. என்னம்மா? நான் ஒரு பைத்தியம். நான் ஒரு பைத்தியம். ஐயோ, நான் ஒரு பைத்தியம்.
என் கூட வாழ்ந்த நீயும் என் கூட இல்ல. அப்போ நான் எதுக்காக வாழணும், யாருக்காக வாழணும்? அதான் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன். ஆனா அப்போதான் நான் மீராவை பார்த்தேன். அதான் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன். ஆனா அப்போதான் நான் மீராவை பார்த்தேன். மீராவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட முடிவே நான் மாத்திக்கிட்டேன். எனக்காகவது வாழுங்க மாமான்னு எனக்கு சொல்லாமே சொன்ன. நான் மீராவை பார்க்காம இருந்திருந்தா நான் செத்து 4 நாளா இருக்கும். இன்னைக்கு நான் எல்லாரும் முன்னாடி உயிரோட இருக்கேன்னா அதுக்கு மீரா தான் காரணம். நான் உயிரோட திரும்பி வருவேன் நீங்க யாரும் எதிர்பார்க்கவே இல்லைல்ல. பொதுவா ஒருத்தன் உயிரோட இருக்கிறப்போ கிடைக்கிற மரியாதை அவன் செத்ததுக்கு அப்புறம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உயிரோட இருக்கிறப்போ தெய்வமா தெரிஞ்ச மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் போனோமா போட்டோவா மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நானும் அந்த லிஸ்ட்ல வந்துட்டேன்ல. நான் உயிரோட இருந்த வரைக்கும் என்ன வெறும் சொத்தா பார்த்த நீங்க நான் செத்ததுக்கு அப்புறமாவது அப்பா அப்பான்னு என் மேல உருக்கம் காட்டுவீங்கன்னு நினைச்சேன். இந்த நாள் தலைமறைவா நான் செத்தது மாதிரி வாழ்ந்தேன். ஆனா நீங்க 3 நாள் எனக்காக தேடினீங்க. கிடைச்ச யாரோ ஒரு உடம்பு என்னோட உடம்ப நினைச்சு நேத்தி குதிக்க குதிக்க கொளுத்தி இன்னைக்கு அவசரமா அஸ்தியை அள்ளிட்டு வந்து கூடவே ஆஸ்தி என்னாச்சன அவசரமா வக்கீல வர வச்ச என் பசங்களோட பாசத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கப்பா. என்ன வெறும் பணமா நிலமா நகையா ஏடிஎம் மிஷின் மாதிரி பார்த்திருக்கீங்கல்ல. ஆனா உங்க எல்லாரையும் பாசமா தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க என்ன பணமா தானே பார்த்திருக்கீங்க. வாங்க சார். வாங்க. எனக்கு ஒரு துரும்பு வேணாம், அவர் கட்டின தாலி மட்டும் போதும்னு துர்கா வக்கீல் போன் பண்ணி சொன்னதா வக்கீல் சொன்னார். அது மட்டும் இல்ல, கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன்னு சொன்னாலும் அதனாலதான் நான் உயிரோட இருக்கேன்னு சொல்றதுக்கு தான் நான் செத்த நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி போட்டேன். என்ன சொன்னீங்க? துர்கா சொத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுக்கு மீராவும் உடந்தன அபாண்டமா பழி போட்டீங்க. இப்பாவது உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருச்சா? கணவன் இல்லைன்னு தெரிஞ்சதோ மீரா தன்னையே மறந்தவளா போயிட்டா. நான் இல்லைன்னு தெரிஞ்சதோ துர்கா ஒன்னும் வேண்டான்னு கை உதறிட்டு போறா. இதுக்கு மேல இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான நீங்க கான்டாக்ட் சர்டிபிகேட் எழுதணுமா? அத எழுதுற தகுதி உங்களுக்கு இருக்கா? இது வரைக்கும் என்ன வேண்டாம் நீங்க தான் சொல்லிருக்கீங்க. ஆனா இப்போ நான் சொல்றேன்,
நீங்க நீங்க 5 பேரும் எனக்கு வேண்டாம். இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க 3 பேரும் என்னோட பிள்ளைங்கள் இல்ல. நீங்க 2 பேரும் என்னோட மருமகளும் இல்ல. நான் இல்லைன்னு தெரிஞ்சது. இதுக்கு மேல இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலைன்னு புறப்பட்டான் பாரு. வேதாந்தம் அவ மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு புள்ள. நான் செத்தா என்ன புதிக்கிற உரிமையோ இல்ல எரிக்கிற உரிமையோ அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உள்ள போ. ஷூ ஷூ ஷூ. மீரா மீரா மீரா, நீ என் சொந்த தங்கச்சிடி. மீரா, நீ என் சொந்த தங்கச்சிடி. சொந்த தங்கச்சி. தங்கச்சியா? தெரியாம நான் உனக்கு என்னென்னமோ பாவத்தை பண்ணிட்டேன்டி. என்னென்னமோ பாவம் பண்ணிட்டேன். உன் புருஷனை ஏன் புருஷனா மாத்த நான் பண்ண பாவம் கொஞ்சம் நஞ்சம் இல்லடி. உன் புருஷனை ஏன் புருஷனா மாத்த நான் பண்ண பாவம் கொஞ்சம் நஞ்சம் இல்லடி. இதுக்கு மன்னிப்பே கிடையாது. நான் பண்ணதெல்லாம் பெரிய பாவம். அங்கிள், நாகா என்ன சொல்றாங்க? ஆமா தம்பி, நாகாவும் மீராவும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி. 2 பேரும் சோலையோட பிள்ளைங்க தான். நாகா உங்களை அடையிறதுக்காக நிறைய தப்பு பண்ணிருக்கா தம்பி. அது காதும் வெச்ச மாதிரி நீ மீராவை கொன்னுடு. இந்த பொண்ணுக்கு 20,000 ரூபாய் ரேட்டு. அதை கொடுத்து தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஏத்துமா உள்ள. நாங்க எடுத்துட்டு வரல மேடம், உங்க போலீஸ்காரங்க தான் எங்க கூட உட்கார வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு மீரா அட்ரஸ தருவேன். அவளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி லாக்அப்ல பேசின மாதிரி அவகிட்ட போய் அசிங்கமா பேசணும். கொஞ்சம் கொஞ்சமா அவ நிம்மதி போய் மெல்ல மெல்லமா அவ மென்டல் ஆகணும். நில்லடி, மச மச நிக்காம ஒழுங்கா நம்பரை சொல்லு. நம்ம தொழில நேரங்காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. ஒருத்தன் கூட வாழ்ற வாழ்க்கை ரொம்ப போர். என் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கையாவும் ஒன்ன நான் விதவிதமா விளையாட வைக்கிறேன். நெட்ல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. ஆமாமா, அவ வேற யாரும் இல்ல, உன் தங்கச்சியா. கேட்டியடா? மீரா நிரபராதி. நீதான் முட்டாள். முட்டாள். அவசரப்பட்டுட்டா. உன்னோட அவசர புத்தினால ஒரு நல்ல பொண்ணு மன நோயாளி ஆகிட்ட. நீ நல்லா இருப்ப.
நல்லாவே இருக்க மாட்டேன். மீரா சொல்லாத. அந்த பேர் சொல்ற தகுதி உனக்கு கிடையாது. இனிமே மீரா உன்னோட மனைவியும் இல்ல, என்னோட மருமகளும் இல்ல. அவ என் மக. இத என் கையில இருக்கிறது சொத்து பத்திரம். இது உங்க கைக்கு சேராது. இது மொத்தம் செங்கல்பேட்டில் இருக்கிற சொக்கநாதர் கோயிலுக்கு சேரும். நீங்க 5 பேரும் இன்னும் 1 வருஷத்துக்கு இந்த வீட்டுல தங்கிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வீடு சொக்கநாதர் கோயிலுக்கு சொந்தமாயிடும். அதே மாதிரி அடுத்த 1 வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான நேர்மையான பணத்தை பேங்க்ல போட சொல்லிருக்கேன். அதெல்லாம் செலவாகிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க சொந்த கால நிக்கிறதுக்கு பழகிக்கங்க. இது கொடுமைப்பா. எங்க எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? அப்பா, இதுக்கு மேல நாங்க நல்லாவே இருக்க கூடாதா? உங்க எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறதுனாலதான், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொத்தை சொக்கநாதர் கோயிலுக்கு எழுதி வச்சிருக்கேன். அளவுக்கு அதிகமா சொத்து இருந்ததுனாலதான் நீங்க என்ன பாசமா பார்க்கவே இல்லை. அப்பா, அதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வரக்கூடாது. நான் உங்க பேர்ல பிரிச்சு எழுதி வைக்கிற சொத்து நாளைக்கு உங்களை உங்க பிள்ளைங்கள்கிட்ட இருந்து பிரிச்சிருக்க கூடாது. அதனாலதான் இந்த மாதிரி பணக்காரனா இருந்து ஏமாளியா போகாம எப்பவுமே உங்க பிள்ளைங்களோட நீங்க இருக்கிறதுக்காக தான் நீங்க ஏழையாவே இருங்க. எனக்கு இன்னும் மட்டுமே நம்புற இவங்க மட்டும் போதும். உங்களை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லடா. ஆனா வேற வழி கிடையாது. தாத்தா, நீங்க போய் சந்தோஷமா இருங்க தாத்தா. ஆமா தாத்தா, நீங்க போங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பெரு தெரிஞ்சோன்னே நாங்களும் உங்க கூடயே வந்துடுவோம். சரி, நல்லா படிக்கணும். அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்கணும். சரி தாத்தா. சரியா? சரி தாத்தா. உங்களை பெத்த அப்பான்ற முறையில ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்றேன். சொத்தை சொந்தமா நினைக்காம சொந்தத்தை சொத்தா நினைங்க. குட் பை. அப்பா, அப்பா, துர்கா, வா போலாம். வா மீரா போல. நான் வரல. வாமா. நீ ஐயா கொடுங்க ஐயா, கொடுங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? கேக்குறல்ல. நீ வா. சீக்கிரம் வா. சொத்தை சொந்தமா நினைக்காம சொந்தத்தை சொத்தா நினைங்க.
வாழ்க்கை வசந்தமாகும்.